அற்புதரை அதிசயரை ஆளுகை செய்பவரே, ஆமே. நேற்றும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மாறாத எங்கள் தெய்வமே, நாங்கள் துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் இந்த நாளை எங்களுக்கு ஏற்படுத்தின இப்படி நல்ல பெரிதான கிருபையிலுக்காய் சோத்திரம். இந்த நாளில் ஆண்டவரே, கர்த்தர் அப்பா என்ன சித்தம் வைத்திருக்கிறீரோ அந்த சித்தத்தை கர்த்தர் எங்கள் மூலயமா கர்த்தர் நிறைவேற்றுவீராக. ஆண்டவரே, இந்த ஜெபம் அப்பா தொடங்கும் முதல் முடியும் மட்டுமாக இதில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவருக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் நீர் கிருபை பாராட்டுவீராக, இரக்கம் செய்வீராக. ஆண்டவரே, ஆமென். ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் பங்கு பெறுகிறவர்கள் வெறுமையானவர்களாய் அல்ல ஆண்டவரே, நிறைவாய் இருக்க ஆண்டவரே, நிறைவாய் இந்த ஜெபத்தில் பங்கு பெற அப்பா நீர் கிருபை செய்வீராக. உடைய இரக்கம் உடைய தயவு அவர்களோடு கூட இருக்கட்டும் சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே, கர்த்தர் நீ பெரிய காரியங்களை செய்யும். இந்த ஜெபம் தொடங்கும் முதல் முடியும் மட்டுமாக உடைய தெய்வீக பிரசனத்தால் நிறைந்திருக்க கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. உங்களை தாழ்த்தி உடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இப்ப உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நீதி நாமத்தில் ஜெபிக்கிறோம். உங்க ஜீவனுள்ள நல்ல பரலோக பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இப்பொழுது கூட ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன் என்ற பாடலை பாடுவோம். ஆமென். நம்முடைய உள்ளம் புது கவியாலை பொங்கணும் அப்படின்னா ஆமென், நம்ம இயேசப்பாவை பாடணும். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். உந்த நாமம் மூச்சுண்ட பரிமள தைலம் அவரையே நம்பிடுவேன். சொல்லுங்க. அவர் நாமம் மூச்சுண்ட பரிமள தைலம் அவரையே நம்பிடுவேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னாளமே இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னாளம். ஆமென். எத்தனை கிருபைகள் இத்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் இத்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சொல்லுங்க. சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓ சேதம் அணுகாமல். சென்று காலம் முழுவதும் காத்தாரே சேதம் அணுகாமல். சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசீர் ஆமென் சுகபலன் அளித்தாரே. சொல்லுவோமா? அல்லேலூயா அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலம் இயேசுவை. ஆமென். இத்தனை கிருபைகள் இத்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். நல்லா கொண்டாடுங்களேன். இத்தனை கிருபைகள் இத்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடு. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? சில வேளை இமைப்பொழுதே முகத்தை சீசர்கள் மறைத்தாரே, கடுங்கோபம் நீங்கி திரும்ப என் மேல் கிருபையும் பொழிந்தாரை. நம்ம மேல கிருபை வைத்திருக்கிற தெய்வம் நம்மளை கைவிடாத நேசர். அதை உணர்ந்தவர்களாக எல்லாரும் பாடுவோமா? சென்று காலம் முழுவதும் காத்தாரே உன் சேதம் அணுகாமல். சொல்லுங்க. சென்று காலம் முழுவதும் காத்தாரே உன் சேதம் அணுகாமல். கடுங்கோபம் ஆமென் சீரர்கள் மறைத்தாரே. சில வேளை பொழுதே தம் முகத்தை சீதர்கள் மறைத்தார். நல்லா சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் சில வேளை பொழுதே தம் முகத்தை சீதர்கள் மறைத்தாரே. சொல்லுங்க. சில வேளை பொழுதே தம் முகத்தை சீதர்கள் மறைத்தாரே. கடுங்கோபம் நீங்கி திரும்பவும் என் மேல் கிருபையும் பொழிந்தாரே. கடுங்கோபம் நீங்கி ஆமென்
கிருபையும் நீங்காதே. அல்லேலூயா அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்னலம் இயேசுவை. இத்தனை கிருபைகள் இத்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடும். ஆமென். இத்தனை கிருபைகள் இத்தமும் அருளிய கர்த்தரை. பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தஞ்சமானாரே. சொல்லுங்க. பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தஞ்சமானாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலமானாரே. திரும்ப சொல்ல முடியும். அங்கும் இங்கும் நோய்கள் பரவ நேர்ந்தாலும் அடைக்கலமானாரே. அல்லேலூயா அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்னலம் இயேசுவை. நல்லா பாடுங்க. அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்னலம் இயேசுவை. எத்தனை கிருபைகள் இத்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். சொல்லுங்க. கிருபைகள் இத்தமும் அருளிய கர்த்தரை. சொல்லுமா. களிப்போடு விரதமை சேர்த்திட என் கர்த்தர் வருவாரே. களிப்போடு விரதமை சேர்த்திட என் கர்த்தர் வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். சொல்லுங்க. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்னலம் இயேசுவை. நல்லா பாடுங்க. அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் இத்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் இத்தமும் அருளிய கர்த்தரை. நல்லா சொல்லுவோம். பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தஞ்சமானாரே. பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தஞ்சமானாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலமானாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலமானாரே. அல்லேலூயா அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்னலம் இயேசு பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். எத்தனை கிருபைகள் இத்தமும் அருளிய கர்த்தர் கொண்டாடுவேன். எத்தனை கிருபைகள். ஆமென். கர்த்தரை கொண்டாடுவேன். யாவரும் அப்படியே முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தி ஆமென். இயேசு என்ற திருநாமத்திற்கு ஆமென். விலையேற பெற்றதான அந்த திருநாமத்திற்கு எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய நாமம் சிறந்தது. ஆண்டவரே உம்முடைய நாமம் உயர்ந்தது. அப்பா உம்முடைய நாமம் வல்லமை உள்ளது. ஆண்டவரே ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும். ஆண்டவரே உம்முடைய திருநாமத்திற்கு ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே உம்முடைய திருநாமத்தை போற்றுகிறோம். ஆண்டவரே எத்தனை பேர் சொல்ல முடியும். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள
வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமதை தூயர் சொல்லி துதித்திடும் நாமமதை தூயர் சொல்லி துதித்திடும் நாமமதை இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவும் ஜெயித்த வீரமுள்ள திரு நாமமதே, வேதாளம் பாதாளம் யாவும் ஜெயித்த வீரமுள்ள திரு நாமமதே. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே, நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். அவை நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே உம்முடைய திரு நாமத்திற்கு எப்பொழுதுமே நாங்கள் ஆண்டவரே சோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய நாமம் விலையேற பெற்றதான நாமம். ஆண்டவரே உம்முடைய நாமம் வாழ்க, உம்முடைய அரசு வருக. ஆண்டவரே உம்முடைய சித்தம் இந்த பூலோகத்திலும் பரலோகத்திலும் நிறைவேற்றப்படுவதாக. எங்களை தாழ்த்தி உம்முடைய திரு பாதத்திலே உபகரித்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களை தரை மட்டுமா தாழ்த்துகிறோம், உங்களை மாத்திரம் உயர்த்துகிறோம். எல்லா சகல துதிகன மகிமையும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இப்ப உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பரலோக பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லார் கண்களையும் மூடி நம் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறோம் என்ற உணர்வோடு, ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறாங்க என்ற உணர்வோடு எல்லா தெய்வ பிள்ளைகளும் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி அவருடைய பிரசனத்தை உணர்ந்து அவருடைய வல்லமையை உணர்ந்து அவர் நம்மோடு கூட இருக்கிறவர், நாம் ஆராதிக்கிற இயேசு. ஆமென். அவர் பெரியவர் 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 பெரியவர். எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா. ஆவியானவரை மகிமைப்படுத்துங்க. ஆவியானவருக்கு நாம் மகிமையை செலுத்தலாமா? ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரியவர், நம்முடைய ஆண்டவர் பெரியவர், நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். இரட்சகரே நாங்களுமே உயர்த்துகிறோம், மாறாதவரே நாங்களுமே உயர்த்துகிறோம், மகிமையின் தேவனே நாங்களுமே உயர்த்துகிறோம். எல்லா தேவ பிள்ளைகளும் நல்ல சந்தோஷமாக ஆமென் ஆனந்த களிப்போடு மகிழ்ச்சியோடு ஆமென் ஹல்லேலூயா ஆமென் கர்த்தருக்கு நாம் மகிமையை செலுத்தலாம், ஆராதனை செய்யலாம். அவரை உயர்த்துவதே நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். ஆமென். அவரை ஆராதிப்பதே நமக்குரிய நோக்கங்கள். அவர் நிச்சயமாய் நம்மை நடத்துவார். எல்லா தேவ பிள்ளைகளும் ரெண்டு கரங்களையும் நல்ல உற்சாகமாய் தட்டி பலத்தோடு சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு நம்பிக்கையோடு சமாதானத்தோடு ஆமென் ஹல்லேலூயா மகிழ்ந்து கலிகொரு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற வார்த்தையின்படி மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிங்க. அவர் நல்லவர், அவர் மாறாதவர், அவர் உயர்ந்தவர். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. எத்தனை பேர் சொல்றீங்க? இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆமென். அவருக்குள்ள இருக்கிற நாம் ஒரு நாளும் தோல்வியை சந்திப்பதில்லை, ஒரு நாளும் தோற்று போவதில்லை. வெற்றி நிச்சயம். ஆவியானவரே, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். சொல்லுங்க. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன்.
யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு ஆமென் எப்போதும் வெற்றி உண்டு. நல்ல கைத்தட்டி பாடுங்களேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். ஆமென் ஆமென். அவர் எனக்குள்ள இருக்கிறார், வெற்றி உண்டு. சொல்லுங்க. ஒரு தோலை கையில் எடுத்து, ஒரு தோலை கையில் எடுத்து நான் ஓசான பாடிடுவேன், நான் ஓசான பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு ஆமென் எப்போதும் வெற்றி உண்டு. சொல்லுங்க பாட. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆமென். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஆமென். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் ஆமென் என் நேசர் பறித்துக் கொண்டார். சொல்லுங்க. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் ஆமென் என் நேசர் பறித்துக் கொண்டார். ஆமென். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலை மீதித்து விட்டார், இயேசு காலாலை. ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு நல்ல கையை தட்டி ஆவியில நிரம்பி நல்ல பெண்ணத்தோடு சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு ஆமென் எப்போதும் வெற்றி உண்டு. ஆமென். பாவங்கள் போக்கி விட்டார், ஆமென் சாபங்கள் நீக்கி விட்டார். சொல்லுங்க. பாவங்கள் போக்கி விட்டார், ஆமென் சாபங்கள் நீக்கி விட்டார். ஆமென். இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா நான் சுகமானேன், சுகமானேன், நான் சுகமானேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு ஆமென் எப்போதும் வெற்றி உண்டு. சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு ஆமென் எப்போதும் வெற்றி உண்டு. நல்ல இசையோடு சேர்ந்து நல்ல கையை தட்டி அல்லேலூயா. நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. வேதம் சொல்லுகிறது என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானமா இருந்தாலும் நான் இறங்கி வருவேன். மகனே மகளே, நீ கர்த்தரை துதிக்கும் பொழுது ஆவியான உங்களுக்குள்ளே வருகிறான், நமக்குள்ளே வருகிறான். ரெண்டு கரங்களையும் நல்ல உற்சாகமாய் தட்டி நல்ல பலத்தோடு இந்த சத்தம் போதாது. ஆமென் அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை ஒவ்வொருவரை தொடுவதாக, ஒவ்வொருவரை தொடுவதாக. ஆமென். ஒவ்வொரு மேலையும் ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு மேலையும் கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது காலை நேரத்திலே ஆண்டவரே ஒவ்வொருடைய குடும்பத்தையும் நிரப்புங்க, ஒவ்வொருடைய வீட்டுக்குள்ளேயும் தேவ வல்லமை. ஆமென். பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய கிருபை, அவருடைய கிருபை, அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. ஆமென். இப்பொழுதே ஒவ்வொருவரை நிரப்புங்க. உமக்கு நன்றி. நல்ல சத்தத்தை உயர்த்தி. இது போதாது. நீ பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. ஆமென். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர்.
எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. பரலோகத்தில் உம்மை அல்லாமே யாருண்டு தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. ஆமென். பரலோகத்தில் உம்மை அல்லாமே யாருண்டு தேவனே. ஆமென். பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. ஏண்டும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தேர்ந்தெடுத்தீர். பாடுங்க. ஏண்டும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தேர்ந்தெடு. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் எங்கள் பரலோக. இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. ரெண்டு கரங்களையும் ஆமென் அல்லேலூயா தட்டி ஆண்டவருடைய பிள்ளைகளே அவர் பரிசுத்தர். அல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். எத்தனை பேர் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு ஆமென் glory to God விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க, விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க, விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க, விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. இப்பொழுது ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ரிமா கந்த ரத ரப லப ரப லபா. ஓ ரிமா கந்த ரத டமனபா. ஆமென், ஆமென். பெற்றுக்கொள்ளுங்க அக்கினி. இந்த நாளுக்கு தேவையான அபிஷேகம், இந்த நாளுக்கு தேவையான வல்லமை, இந்த நாளுக்கு தேவையான தேவ பலன், தேவ பலன், உன்னதமானவருடைய பலன், உன்னதத்திலிருந்து வருகிற பலனை பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க அக்கினியை, அக்கினியை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே. ஆமென். உமக்கு நன்றி. ஓ ரிமா கப லப ரப லபா துட மன கந்த ரத ரப லபா. இயேசுவின் நாமத்தினாலே உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிங்க நல்ல சத்தமாக. ஆமென். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். பலிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. சொல்லுங்க. என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லி மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவான். ஆமென். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவாமே. சொல்லுங்க. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. சொல்லுங்க. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ரெண்டு கரங்களையும் நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. தேவ ஜனமே, நாம் ஆராதிக்கிற இயேசு பெரியவன். ஆமென். கர்த்தரை துதிக்கிற ஜனம் பாக்கியமற்றது. அல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகளை ஆவியானவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவன். ரெண்டு கரங்களையும் நல்ல தட்டி ஆமென்
ஆமென் ஆமென் ஆமென் ஆமென் ஆமென். நல்ல சத்தத்தை உயர்த்தி இருக்கிற பலத்தோடு ஆண்டவரே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் மாறாதவர். உமக்கு நன்றி. ஆவியானவரே கரங்களை உயர்த்தலாமா? இயேசுவே நீர் நல்லவர், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உங்களை ஆராதிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் நல்லவர், மாறாதவர், நீர் நல்லவர். கரங்களை அப்படியே வானத்துக்கு நேராக உயர்த்தலாமா? என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். எத்தனை பேர் சொல்றீங்க என்னை ஒரு நாள் மறக்காதவரே, என்னை என் குடும்பத்தையும் நினைத்து கொண்டிருக்கிறவரே, ஆவியானவரே என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்து. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் என்னை நடத்து. வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே சோத்திரோ. சொல்லுங்க பாடு. வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே சோத்திரோ. ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல சேர்ந்து சொல்லுங்க. ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் என்னை நடத்தோ. சொல்லுங்க பட. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் என்னை நடத்தோ. சேர்த்து சொல்லுங்க. பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே சோத்திரோ. ஆமென். பயப்படாதே தாலே பாதுகாப்பேன் என்றதாலே சோத்திரோ. பாசமென்னே நீ வைத்ததினால் பறிக்க இயலா எவரும் என்னை. பாசமென்னை ஆமென் பறிக்க இயலா எவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். சொல்லுங்க பட. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலோ மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரோ. சொல்லுங்க பட. தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரோ. வரைந்தீன்றோ உள்ளங்கையில் உன்னதர் ஏந்தேன். சொல்லுங்க. வரைந்தீன்றோ. ஆமென். புகலிடமே என்
உந்தன் தயவால் என்னை நடத்தும். சொல்லுங்க பாட்டு. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் என்னை நடத்தும். கரங்களை நல்ல தட்டி ஆவியானவரே, 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 ஆவியானவரே. ஓ ரபாலா துடன கந்தரதட மனவா. ஆமென், 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 ஆமென். நல்ல பலத்தோடு ஆவியானவருக்கு மகிமையை செலுத்துங்க. ஆவியானவர் நம்மோடு இருக்கிற தேவன், அவர் நம்மளை பலப்படுத்துகிறவன். ஹalleluya. ரீமோ ரீமா கந்த ரத ரபா. கொஞ்ச நேரம் தேவ பிள்ளைகள் அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஆவியில நிரம்பி இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்களும் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். ஆவியானவரே, கரங்களை உற்சாகமை தட்டி ஆவியானவரை துதிக்க விடுதலை, அவருடைய மகிமையை பெற்றுக்கொள்ளுங்க, அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. அவர் நம்மோடு கூட இருக்கிற தெய்வம். ஆவியானவரே, ஆமென். எல்லாரும் வலதுகை உயர்த்தலாமா? என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்துல சொல்றீங்க? ஒரு நிறைவோடு சொல்லுங்க, அப்பாட்ட, இந்த நாள் முழுவதும் எங்களை நடத்துகிறவரே, இந்த வருஷத்துடைய முடிவு வரையில் எங்களை நடத்தி புதிய ஆண்டில் எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் எங்களுக்கு தர பெரியவர். ஆவியானவரே, என்னை மறவா இயேசுநாதா. சேர்ந்து சொல்லுங்க அப்பாட்ட. உந்தன் தயவால் என்னை நடத்துங்க ஆண்டவரே. ரெண்டு கரங்களை உற்சாகமை தட்டி இந்த ஆராத நேரத்தில் நம்மத்திலே தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறாங்க. கைகளை தட்டி ஆண்டவர் உயர்த்தலாம். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறதான, ஆமென், உன்னதமான தேவனாயிருக்கிறவர். Glory to God. ஆமென். நம்முடைய தேசம் முழுவதிலும் இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுடைய வீடுகளில் கடன் பிரச்சனை இருக்கிறது. அதெல்லாம் மாற வேண்டும். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, ஆமென். இன்னைக்கு கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருப்பதனாலே வாழ்க்கையில நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, தூக்கம் இல்லை. அதை நினைச்சு நிறைய பேருக்கு வியாதிகள் வந்து விடுகிறது. இன்னைக்கு அநேகருடைய கடன் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்திலே மாறுவதாக நம்ம எல்லாரும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஒருவேளை நீங்க கடன் பாரத்தில் இருக்கிறீங்களா? உங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க, தேசத்திற்காகவும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை சொல்லி நல்ல உற்சாகமாய் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, நாங்கள் உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆமென், 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 ஆமென். ஆவியானவர் நல்லவர், ஆவியானவர் நல்லவர், ஆவியானவர் மாறாத தேவன். ஹalleluya, ஹalleluya. ரிமோ கந்தரதடமனபலா, ஓ ரிமோ கதடதடமனா. அல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லையே. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. யாரெல்லாம் ஆண்டவரே கடன் பிரச்சனையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பரிபூரண விடுதலையை கொடுங்கப்பா, பரிபூரண விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் ரொம்ப நல்லவர். எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணுங்க. நிம்மதியை இழந்து, சமாதானத்தை இழந்து எத்தனையோ பிள்ளைகள் உடைஞ்சு போய் இருக்கிறாங்க. டேடி, குடும்பத்துல சமாதானம் இல்லையே ஆண்டவரே. கடன்காரங்களுக்கு பயந்து எத்தனையோ பிள்ளைகள் வாழ்ந்து வேதனைப்பட்டு உடைஞ்சு நிற்கிறாங்கப்பா. இன்னைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க தேவ பிள்ளைகளே. நாம் வருஷத்தினுடைய கடைசியில வந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த வருஷ கடைசியில ஆவியானவர் நம்முடைய பிரச்சனைகளை ஆண்டவர் முடிச்சு தருவாராக. நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை ஆண்டவர் தந்து புதிய ஆண்டிலே கடனே இல்லாதவர்களாய் கர்த்தர் நம்மளை மாற்ற வேண்டும். அதுக்காக நல்ல ஜெபம் பண்ணுங்க தேவ பிள்ளைகளே. நிறைய பிள்ளைகள் உழைக்கிற வருமானத்தை வட்டிக்கே கொடுத்து
ஆண்டவரே கடனிலிருந்து வெளியே வர முடியாம கஷ்டப்படுறாங்க டேடி. ஆமென். முதல்ல வாங்கின முதலை விட ஆண்டவரே வாங்கின பணத்தை விட ஆண்டவரே 4 மடங்கு வட்டி கொடுத்தவங்க எல்லாம் இருக்கிறாங்களே ஆண்டவரே, இன்னும் கடன் அடையலையே ஆண்டவரே. அப்படி வேதனை படுற பிள்ளைகளுக்கு இன்னைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும். நல்லா சொல்லி ஜெபம் பண்ணுங்க தேவ பிள்ளைகளே. ஆமென் ஆமென் ஆமென். ஓ ரபாலா கம்தரத டபலப ரபா. அந்நிய பாஷைகளை பேசி ஜெபம் பண்ணுங்க. அந்நிய பாஷைகளை பேசி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையை கொடுங்கப்பா. சரியான தூக்கம் இல்ல, சாப்பாடு இல்லாம வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க ஆண்டவரே. தொடுங்கப்பா, தொடுங்க ஆண்டவரே. விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு 100% கர்த்தர் அற்புதம் செய்கிறபடியால் கைகளை தட்டி ஆண்டவரை துதிங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென் ஆமென் ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்த வாரம் நமக்கு கிறிஸ்துமஸ் வாரம் வருகிறது. கிறிஸ்துமஸ் ஆராதனை ஆமென் சொல்ற. அதுக்கு அடுத்த வாரம் ஆமென் பழைய வருட புதிய வருட ஆராதனை தேவன் நமக்கு ஆசீர்வதித்தரணும். எல்லாரும் நீங்க இருக்கும் இடத்துல வலது கையை உயர்த்தி எல்லா சபைகளுக்குள்ளேயும் ஆண்டுடைய பாதுகாப்பு இருக்கணும். தேவ பிள்ளைகளே, ஆமென். எல்லா சபைகள்லையும் கிறிஸ்துமஸ் வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். எல்லா சபைகள் நடக்கிற கிறிஸ்துமஸ் ஆராதனை புதிய வருட ஆராதனையில ஆண்டோடைய வல்லமை இறங்கி வரணும். எல்லாரும் நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே நாங்கள் உமக்கு நன்றி. தகப்பனே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஐயா, நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆமென் 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 ஆமென். உங்க சத்தத்தை நல்ல உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க ஆண்டுடைய பிள்ளைகளே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் அற்புதமான தேவன், கர்த்தர் ஆச்சரியமான தேவன், கர்த்தர் நன்மையானதை நமக்கு தருகிறதான தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரீபோ கம்தரதடமனபா. ஒவ்வொரு சபைகளுக்குள்ளேயும் ஆண்டவருடைய அற்புதமான வல்லமை இறங்கட்டும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கிறிஸ்துமஸ் ஆராதனை ஆண்டவரே ஆசீர்வாதமா இருக்கணும் சபைகளுக்குள்ளே. ஆண்டவரே பழைய வருட புதிய வருட ஆராதனை எல்லா சபைகளையும் ஆண்டவரை ஆசீர்வதித்து ஆண்டவரே வருகிற 2025 ஆண்டுக்கு தேவையான வாக்குத்தத்த வசனங்களை ஒவ்வொரு சபைகளுக்கு கர்த்தர் கொடுக்கணும் ஆண்டவரே. ஆமென் ஆமென். ஒவ்வொரு திருச்சபைகளையும் ஆண்டவரே வாக்குத்தத்த வசனங்கள் வெளிப்படுவதாக. ஆமென் ஆமென் ஆமென். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. சத்தத்தை உயர்த்தி ஒவ்வொரு திருச்சபைகளுக்குள்ளேயும் வாக்குத்தத்த வசனங்கள் வெளிப்படணும். எல்லா ஜனங்களுக்கு தேவையான வார்த்தைகளை ஆண்டவர் கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். அதே போல கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. ஆமென். கிறிஸ்துமஸ் புதிய வருட ஆராதனைக்கு நம்ம போவதற்கு புதிய வருடம் ஆமென் சொன்னதாக. ஆமென் ஆமென். நமக்கு புதிய ட்ரெஸ் எடுக்கணும். அதுக்கு தேவைகள் ஆண்டவர் சந்திக்கணும். ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் புதிய ஆடை எடுப்பதற்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் கிருபை தரணும். ஹல்லேலூயா. தேவைகளை ஆண்டவங்களுக்கு சந்திச்சு தருவாரு. நிச்சயமாக ஆண்டவங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவன். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. பழையவைகள் ஒளிந்து போயன எல்லாம் புதிதாயின என்ற வார்த்தையின்படி தேவனுடைய ஜனமே நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை உங்க குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவன். அவர் உங்களை உயர்த்துவார். அவை உங்க தேவைகள் சந்திக்கப்படும். கடன் வாங்கி ஆடை எடுக்க ஆண்டவர் அனுமதிக்க மாட்டாங்க. நீங்க உழைக்கிற வருமானத்திலேயே கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்து மகிழ பண்ணுவாராக, மகிழ பண்ணுவாராக, மகிழ்ந்து கலிகுற பண்ணுவாராக. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. தேவனுடைய ஜனமே கரங்களை உயர்த்தி ஆமென். அல்லேலூயா. நீங்க இப்ப ஜெபம் பண்ண போறீங்க. ஆண்டவரே ஆமென். என்னால முடிஞ்ச அளவுக்கு இல்லாதவங்களுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு ஆண்டவரே ஆமென் புதிய ஆடை எடுத்து கொடுக்க எனக்கு கிருபை தாங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க தேவ பிள்ளைகளே.
நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். நன்மை செய்வது எவ்வளோ நல்ல விஷயம் தெரியுமா? ஆண்டவர் அதை விரும்புகிறார். நீங்க நல்ல சத்தமா ஜெபம் பண்ணுங்க. இயேசப்பா, நாங்க உங்களுடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆமே, எங்களால முடிஞ்ச அளவுக்கு இல்லாதவங்களுக்கும் ஆடை எடுத்து கொடுக்கணும் ஆண்டவரே. ஆமே, நல்ல உணவுகளை கொடுக்கணும். கர்த்தர் எங்களுக்கு கிருபை 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 தாங்கன்னு சொல்லுங்க. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஆமென் ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தம் போதாது, இந்த சத்தம் போதாது. நீங்களா நல்ல ஜெபம் பண்ணுங்க, உங்க சத்தத்தை நல்ல உயர்த்தி. ஆமென் அல்லேலூயா. ஆவியில பலப்பட்டு ஜெபம் பண்ணுங்க, பலத்தோடு ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, கிருபை செய்யுங்கப்பா, நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆமென். எங்களால் ஏண்ட மட்டும் எங்க கரங்களை பலப்படுத்துங்க ஐயா, எங்க கைகள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இல்லாதவங்களுக்கு எங்களை முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஆண்டவரே புதிய ஆடை எடுத்து கொடுக்க கர்த்தர் கிருபை தாங்கன்னு சொல்லுங்க. கிருபை தாங்க, கிருபை தாங்க ஆண்டவரே. கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபங்களையும் கர்த்தர் கேட்டு அற்புதம் செய்கிறபடியால் கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடைசியாக இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நமக்கு தேவையான பலத்தையும் கிருபையும் சுகத்தையும் வல்லமையும் கர்த்தர் தந்து நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். இந்த நாள் முழுவதும் 24 மணி நேரமும் கர்த்தருடைய பலத்தினாலே கர்த்தர் நம்மளை மூடட்டும். ஆண்டவருடைய கிருபையினாலே நம்மளை மூடட்டும். அவருடைய அபிஷேகத்தினாலே நம்மை மூடட்டும். அவருடைய தயவு நம்முடைய குடும்பத்தை தாங்கணும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்கணும். அல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். இது போதாது தேவ பிள்ளைகளே, இந்த சத்தம் போதாது. நல்ல கம்பீர சத்தத்தோடு ஜெபம் பண்ணுங்க. எங்க தேவைகள் ஆண்டவரை சந்திங்க. இந்த நாளுக்கு தேவையான சந்திங்க, இப்ப தேவை சந்திங்க. இந்த நாள்ல எங்களுக்கு இருக்கிறதான பலவீனங்களை மாற்றுங்க ஐயா. எங்களுக்கு விரோதமா எழும்புகிற மந்திர கட்டுகள், ஏவுதல் ஆவிகள், பின்னிசுனி கட்டுகள், எரிச்சலின் ஆவிகள், முறுமுறுப்பின் ஆவிகள், பொறாமையின் ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் குடும்பத்தை விட்டு மாறி போகட்டும் ஆண்டவரே. எங்க குடும்பம் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படுவதாக, ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் ஆண்டவரே, ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய குடும்பத்தை இந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதமாய் மாற்றி தருகிறபடியால் கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தகப்பனே, எங்களுடைய எல்லா ஜெபத்தை நீங்க கேட்டிருக்கிறீங்க. ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். உங்க பாதத்திலே தாழ்த்துகிறோம். நீங்க மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். உட்காரலாம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு இந்த நாளிலே மகிமை உண்டாகுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் இந்த நாளுக்கு தேவையான இந்த ஜெபம் என்ற நிகழ்ச்சியிலே ஆண்டவர் நமக்கு ஆலோசனை தந்து கொண்டிருக்கிறதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் தெய்வ பிள்ளைகள் அந்த ஆலோசனையின்படி நடந்து கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவனாகிய கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் தெய்வ பிள்ளைகள் கவனிங்கள். ஒவ்வொரு நாளும் காலை 10 மணி அளவில் ஆமென் இந்த நாளுக்கு தேவையான இந்த ஜெபம் நடைபெற்று வருகிறது. கட்டாயமாக இந்த நிகழ்ச்சிகளை பாருங்கள், ஜெபத்தில் பங்கு பெறுங்கள். ஆமென். இந்த நாளுக்கு தேவையான ஆலோசனைகளை தொடர்ந்து கவனிப்போம். நிச்சயமாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை உயர்த்த அவர் போதுமான தேவன். ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை என்ன? கொலோசியர் 1ஆம் அதிகாரம், கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் சேர்ந்து வாசிங்கள். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்.
இந்த நாள் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை என்ன? தேவ சித்தத்தை அறிகிற அறிவு நமக்கு தேவை. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உங்க பிள்ளைகள் தேவ சித்தத்தை அறிவதற்கு அவர்களை வலியுறுத்துங்கள். உங்க வீட்டில் எந்த காரியத்தை நீங்கள் செய்தாலும் தேவ சித்தத்தின்படி செய்வதற்கு தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் எந்த காரியங்கள் செய்தாலும் தேவ சித்தத்தின்படி செய்தால் பாதிப்பு வராது, இழப்புகள் வராது, நெருக்கங்கள் வராது, சோர்ந்து போக மாட்டோம், கலங்கி நிற்க மாட்டோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தம் நிறைவேற்றப்பட வேண்டும். ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஆமென் ஸ்தோத்திரம் எல்லா காரியத்தையும் செய்வதற்கு நீங்கள் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு பிள்ளைகளை நம்ம சொல்றோம்ல, ஆமென், நல்ல படி, நீ இதை கற்றுக்கொள், அதை கற்றுக்கொள், நல்ல விஷயம்தான். அதே தவிர பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு ஆமென் சுதரம் பரிசுத்தமான தேவனுடைய சித்தம் என்னதென்று நீ அறிந்து கொள். ஒரு வேலைக்கு நீங்க ட்ரை பண்றீங்களா? கப்பலா இருக்கலாம், அல்லது ஒரு வேலையா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், வியாபாரங்களா இருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட காரியங்கள், எதிர்கால சம்பந்தப்பட்ட காரியங்கள், பெயர் காலத்துக்கு எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு தெரியல, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய சித்தம் என்ன அப்பாட்ட கேட்டு செய்யுங்க. அதுதான் நமக்கு ஆசீர்வாதம் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தேவ சித்தத்தை அறிகிற அறிவில விருத்தி அடையணும். இன்னைக்கு அது இருக்குதா? யோசித்து பாருங்க. நம்ம வாழ்க்கையில எத்தனை திறமைகள் இருக்கிறது முக்கியம் இல்லை. நான் நிறைய திறமை எனக்கு இருக்குது, நல்ல பயிற்சி எனக்கு இருக்குது, அடியில் ரொம்ப முக்கியம் இல்லை. அது உலகத்தின் அடிப்படையான ஒரு சூழ்நிலைக்கு தேவைப்படுகிறது ஒரு பக்கம். ஆனால் எல்லா காரியத்திற்கும் தேவ சித்தத்தை அறிகிற அறிவு ரொம்ப முக்கியமானது இல்லையா? அவருடைய சித்தத்தை அறிகிற அந்த அறிவு நமக்கு தேவை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் என்ன? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக வந்தார். பிதாவின் சித்தம். அவர் மாம்சமாய் இருந்ததுனால, மாம்சத்தில் இருந்ததுனால அவர் கெற்றமின் தோட்டத்தில் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரே, இந்த பாத்திரம் நீங்க கூடுமான நீங்கட்டும், ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, பிதாவின் சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்தார். பிதாவின் சித்தத்தை செய்வதிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். பிதாவின் சித்தத்திற்கு முழுமையாய் தன்னை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவர் சிலுவையின் மரத்தில் வெற்றி சிறந்தார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை தேவ சித்தம் என்னதென்று ஒருவேளை அறிந்து கொள்ளாமல் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை செய்து தோற்று போய் விட்டீர்களா? ஆமென். வாழ்க்கையில இழப்புகளை சந்தித்து விட்டீர்களா? தேவ சித்தத்தை அறியாததுனால இந்த பிரச்சனை என் வாழ்க்கையில வந்திருக்கிறது என்று சொல்லி அந்த பிரச்சனையை சந்தித்து மனமுடைந்து போய் இருக்கிறீர்களா? ஆவி என்ன சொல்றாங்க? இனி கவனமாயிருங்கள், இனி தேவ சித்தத்தின்படி செய்யுங்கள். ஒன்று, தேவ சித்தத்தை அவன் தெரிந்து கொள்ளாமல் செய்திருப்போம், அல்லது இதுதான் தேவ சித்தம், ஆனால் அந்த தேவ சித்தத்தை தெரிந்தாலும் அறிந்தாலும் ஊழியக்காரர்கள் மூலியமாகவோ அல்லது நாம் ஜெபிக்கும் பொழுதோ தேவ சித்தம் இதுதான் என்று கர்த்தர் காண்பித்தோம், அதை செய்ய நாம் தவறிவிட்டு வேற ஒன்றை செய்ததுனால பிரச்சனைகளை சந்தித்து நீங்கள் வேதனைப்பட்டிருக்கிறீங்களா? இதுதான் தேவ சித்தம் என்று வந்தது, ஆனால் அதை நான் செய்யாமல் வேற காரியத்துக்கு இடம் கொடுத்தேன். இந்த பையனை என் மகளுக்கு முடிப்பதுதான் தேவ சித்தமாக இருந்தது. இந்த மகளை என்னுடைய சுதரம் பையனுக்கு முடிப்பதுதான் தேவ சித்தமாக இருந்தது. ஆனால் இதை விட்டுவிட்டு இன்னொரு காரியத்துக்கு நான் இடம் கொடுத்தேன். இன்னொரு எதிர்கால என் பிள்ளைகளுக்கு வந்தது, அது இதை விட பெஸ்டா தெரிஞ்சது, அதனால நான் அதுக்கு முதலிடம் கொடுத்துட்டேன். அதை செய்ததுனால என் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுத்ததுனால உடைஞ்சு போயிட்டேன், சோர்ந்து போயிட்டேன் என்றீங்களா?
தேவ சித்தத்துக்கு முழுமையாய் இடம் கொடுக்காதவர்களுக்கு சொல்லுகிறேன், தேவ சித்தத்தின்படி செய்யுங்கள். உங்க வாழ்க்கையில எல்லாம் மாறுங்க, எல்லாம் மாறும். ஆபிரகாம் தேவ சித்தத்தின்படி நடந்தார். ஆனா தேவ சித்தத்தின்படி நடந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு குறை இல்லை. அவர் சீமானாய் கர்த்தர் வைத்தார். விசுவாசத்தின் தகப்பன் என்று பெயர் பெற வைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரமாக. பூமி தாங்க கூடாதபடிக்கு ஆமென் ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஆபிரகாமுக்கு அள்ளி கொடுத்து நிரப்பினார். தேவ சித்தத்தின்படி நடந்தால் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படுவோம். தேவ சித்தத்தின்படி நீங்கள் எதை செய்தாலும் அதுல நன்மை உண்டாகும், அதுல கிருபை உண்டாகும், அதுல ஆசீர்வாதம் உண்டாகும். அதுல குறைவுகள் வருவதில்லை, அதுல போராட்டங்கள் வருவதில்லை, அதுல தடைகள் வருவதில்லை. நீங்களும் நானும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்போம் என்று சொல்லுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எனக்கருமையான தேவனுடைய ஜனங்களே, தேவ சித்தத்தின்படி எந்த காரியத்தையும் செய்ய பிரயாசப்படுங்கள். தேவ சித்தத்தின்படி நடந்து கொள்ளுங்கள். தேவ சித்தத்தின்படி எந்த காரியத்தை செய்யுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. பிரைஸ் தி லார்ட். ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்துமஸ் வருகிறது, நெருங்கி கொண்டே இருக்கிறது. ஆமென். புதிய ஆண்டை நாம் சந்திக்க போகிறோம். ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும், ஜவுளி எடுக்கணும், ஒரு பெரிய திட்டங்கள்லாம் வீட்டில் வச்சிருப்பீங்க இல்லையா? ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். நீங்க ஜவுளி எடுக்க போறதுக்கு முன்னால ஜெபம் பண்ணுங்க. எந்த கடைக்கு போகணும் அது கூட தேவ சித்தத்தை தெரியணும். நீங்க தேவ சித்தத்தை ஆண்டவருடைய ஜெபம் பண்ணி கேளுங்க. ஆண்டவர், எந்த ஜவுளி கடைக்கு போன ஆண்டவரே, எந்த கடையில போய் நான் ஆண்டவர் எங்க குடும்பத்துக்கு ஜவுளி வாங்கணும். ஜெபம் பண்ணிட்டு போங்க. நீங்க ஆசீர்வாதம் இருப்பீங்க, ஆசீர்வாதத்தை காணப்படுவீங்க. ஆண்டவர் கேட்டதாக. சில நேரங்கள்ல அவங்க சொன்னாங்க அந்த கடை இந்த கடை அப்படின்னு போயிட்டீங்கன்னா ஆமென் சொல்ற ஒரு திருப்தியை நீங்க காண முடியாது. எந்த ஒரு காரியமா இருந்தாலும், ஒரு டிராவல் போறீங்க, எங்கேயாவது விசேஷமான வீட்டுக்கு போறீங்க, அல்லது எங்கேயாவது போகணும், ஒரு அவசரமா பைக்கில் 4 வீலர்ல போறீங்க, ஜெபம் பண்ணுங்க. போகவா வேண்டாமா, தேவ சித்தம் இருக்குதா இல்லையா, ஜெபத்தோடு செய்யுங்க. ஜெபம் பண்ணாம நீங்க எந்த ஒரு காரியத்தையும் செய்ய தேவனுடைய ஜனமே பிரயாசப்படவே வேண்டாம். ஜெபம் பண்ணுங்க. போகவா வேண்டாமா, ஆண்டவரை என்ன செய்யணும், ஜெபத்தோடு செய்யுங்க. ஜெபத்தோடு விசுவாசத்தோடு தேவ சித்தத்தை அறிகிற அறிவிலை விருத்தி அடையுங்கள். 100% நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, தேவ சித்தம் எப்படி அறிய முடியும்? ஆண்டவருடைய சித்தத்தை அறியணும்னா எப்படி அறிய முடியும்? அதே கொலோசியர் 4ஆம் அதிகாரத்தை எடுங்க. கொலோசியர் 4ஆம் அதிகாரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 5வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எப்பொழுது தேவ சித்தத்தை அறிய முடியும் அப்படின்னா, புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து கொள்ளும் பொழுது. எப்படி ஞானமாய் நடந்துக்கிட்டா, ஞானமாய் நடந்து கொள்ளும் பொழுது தேவ சித்தத்தை அறிய முடியுமா? முடியும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இப்ப புறம்பே இருக்கிற சுற்றில ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அவங்கள டெய்லி பார்க்கிறோம், அவங்களோட பேசுகிறோம், நம்முடைய முகத்தை அவர்கள் கவனிக்கிறார்கள், நம்ம குடும்பத்தை கவனிக்கிறார்கள், நாம் மற்றவர்களை கவனிக்கிறோம், பார்க்கிறோம் இல்லையா? இது டெய்லி ஒவ்வொரு நாட்களும் நடந்து கொண்டே இருக்கிறது. புறம்பே இருக்கிறதுக்கு முன்பாக ஏன் ஞானமா நடக்கிறதுன்னா, நீங்கள் நான் தேவனுடைய பிள்ளைகள் இல்லையா? நம்ம யாரு? ஆண்டவருடைய பிள்ளைகள். தேவனால் அபிஷேகம் பெற்று ரட்சிக்கப்பட்டு ஆமன் தேவனால் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள். ஆமன் தேவ பிள்ளைகளா இருக்கிறதுனால நம்மள உலக கண்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்ப நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளாக நடக்க தவறும் பொழுது, நம்ம வாழ்க்கையில சரியில்லை, ஆமென் சொந்த நடைமுறைகள் நடக்கைகள் சரியான ஆமென் கிறிஸ்துவின் வழியில சரியா நடக்கலைன்னா, நம்மளை சுற்றி உள்ளவங்க என்ன செய்வாங்க? குறை சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு விரோதமாய் செயல்படுவாங்க, குறை சொல்லுவாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்ன்றதாக குறை சொல்லுவார்கள். அப்படி குறை சொல்லும் பொழுது
நம்ம காதுல வருது வச்சுக்கங்களேன், இவங்க உங்களை பார்த்து இப்படி சொன்னாங்க அப்படின்னா நமக்குள்ள என்ன உண்டாகும்? அவர்கள் மேல ஒரு பகை ஏற்படும். சில ஆவிக்குரியவங்க நல்ல பயரா இருக்கிறவங்க கர்த்தர் பார்த்து கொள்வாங்க, போயிடுவாங்க. கொஞ்சம் குறை வரும் பொழுது என்ன உண்டாகும்? ஆவிக்குரிய குறை உண்டாகும் போது, ஜெபம் இல்லாத நேரத்துல கிறிஸ்துவுடைய ஐக்கியம் குறையும் பொழுது அவர்கள் மேல பொறாமை வரும், அவங்க மேல எரிச்சல் வரும். எப்படி பேசலாம், அதையே சிந்திக்கிற சிந்தனை, அதே யோசிக்கிற யோசனை, இப்படி வரும் பொழுது நமக்குள்ள இதை மட்டும்தான் நம்மளுடைய மைண்டுக்குள்ள இருக்கும் தவிர தேவ சித்தம்னா என்ன, தேவ சித்தத்தினுடைய என்ன செய்யணும், தேவ சித்தத்தை எப்படி நம்ம அறிந்து கொள்வது, இந்த மைண்டு மாறும். அதனாலதான் சொல்றோம், புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக தேவனுடைய பிள்ளைகள் ஞானமா நடந்து கொள்ளணும். இல்லையா? நீங்க வீட்டோடு வெளியே போகும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையா போகணும். நம்மளை சுற்றிலும் கவனிச்சுட்டே இருப்பாங்க. ஆமென், சுத்தனம். நம்மள்ட்ட ஒரு பிள்ளைகள் வந்துடக்கூடாது. தேவ பிள்ளைகள் கவனமாய் நடந்து கொள்ளுங்கள், ஜாக்கிரதையா நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது தேவ சித்தத்தை அறிகிற அறிவினால் நீங்களும் நான் விருத்தி அடைவோம். தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம். நம்முடைய குடும்பம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய குடும்பம் ஆண்டவரால் உயர்த்தப்படும். நம்முடைய குடும்பம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் என்று சொல்லுகிறேன். ஆகவே ஞானத்தோடு நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள் என்பதை மறந்துடக்கூடாது. நீங்க வெளியே போகும் பொழுது வேலை செய்யற இடமா இருக்கலாம், தொழில் செய்யற இடமா இருக்கலாம், டிராவல் பண்றீங்க, பஸ்ல பயணம் செய்றீங்க, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆகவே தான் சொல்லுகிறேன், எல்லா இடத்திலும் தேவ பிள்ளைகள் ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரமாக. அதுக்கு கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாட்களும் ரொம்ப முக்கியமான நாட்கள், விசேஷமான நாட்கள், விலையேற பெற்ற நாட்கள். அந்த நாளை நீங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஞானமாய் நடந்து தேவ சித்தத்தை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து ஒவ்வொரு நாளையும் நீங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள் கர்த்தரால் உயர்த்தப்படுவீர்கள். நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படுவீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு குறையும் வராது என்று சொல்லுகிறேன். சகலமும் உங்களுக்கு நன்மையாக மாறும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சித்தத்தின்படி செய்யுங்கள். தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள். அதற்கு தேவை எல்லா ஜனங்களுக்கு மத்தியிலே ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள். ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவனுடைய நாமத்தை ஒருபோதும் தூஷிப்பதற்கு ஏதுவாய் நடந்து கொள்ளக்கூடாது. ஆண்டவர் துக்கப்படுற மாதிரி, ஆண்டவரை மற்றவர்கள் பரியாசம் பேசுகிற மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது. இவங்கெல்லாம் எதுக்கு சர்ச்சைக்கு போறாங்க அப்படி சொல்லுகிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில எந்த விஷயங்களும் இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, கவனமாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள். கட்டாயமாக சொல்லுகிறேன், உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவனாகிய கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். கண்களை மூடலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஆமென். அல்லேலூயா, glory to God. ஆண்டவராகிய தேவன் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். Thank you master. அல்லேலூயா. அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை, அவரால் எல்லாம் ஆகும். ஆமென். கண்களை மூடி அப்பாட்ட சொல்லுங்க, நான் எதை செய்தாலும் தேவ சித்தத்தை அறிந்து செய்ய எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா, ஆமென். எல்லாரும் கண்ணை மூடி சொல்லுங்க, நான் உங்க சித்தத்தை அறியணும், உங்க சித்தத்தை நான் அறியணும் ஆண்டவரே. ஓ ரீமா கந்த ரதடமனவா. அப்பாட்ட சொல்லுங்க, நான் தேவ சித்தத்தை அறிகிற அறிவினாலே விருத்தி அடைய ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. அவருடைய கரம் இப்பொழுது இறங்கி வருகிறது, அவருடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது, அவருடைய தயவு நம்மளை தொடுவதாக. அப்பாட சொல்லுங்க, உங்க சித்தத்தை நான் இன்னும் அறிஞ்சு கொள்ளணும் ஐயா, இன்னும் உங்க சித்தத்தை நான் இன்னும் தெரிஞ்சு கொள்ளணும் ஆண்டவரே. அதற்கு என்னை சுற்றில் இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே
நான் ஞானமாய் நடந்து கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆமென். ஞானமாய் நடந்து கொள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்கிறீங்க? அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, தாயே, தகப்பனாரே, அப்பாட்ட சொல்லுங்க, தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு எல்லா ஜனங்களுக்கு மத்தியிலே நான் ஞானமாய் நடந்து கொள்வேன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நாட்களை நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்வேன். காலத்தை நான் வீணாக்கி கொள்ள மாட்டேன். என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. என்னை தூய்மைப்படுத்துங்க ஆண்டவரே. எங்கள் மேலே பரிசுத்த ஆவியானுடைய கிருபை இயேசுவின் நாமத்தினாலே இறங்கட்டும். ஆவியானவரே, எல்லாரும் கண்களை மூடி கைகளை நல்ல தட்டி அல்லேலூயா ரிபா கம நத ரப லப ரப லப துட மன கப்தர தட மன பலபா. இயேசுவின் நாமத்தினாலே நல்ல கையை தட்டி இருக்கிற பலத்தோடு ஆண்டவரே, எங்களோடு கூட நீங்க இருக்கிறீங்க, எங்களை பலப்படுத்துறீங்க. எங்களுக்குள்ள தேவ சித்தம் நிறைவேற போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இனி தேவ சித்தத்தின்படி நம்ம நடக்க போகிறோம். அவர் நம்மளை உயர்த்த போகிற தேவன். கைகளை தட்டி ஆவியானவரே, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பாமே, உங்க சமூகம் எனக்கப்பாமே. தேனிலும் இனிமையே, தேவிட்டாத அமுதமே. சொல்லுங்க, தேனிலும் இனிமையே, தேவிட்டாத அமுதமே. தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. நீங்க போதும் ஏசப்பாமே, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் உங்க சமூகம் எனக்கப்பாமே. ஆவியானவரே, ரெண்டு கரங்களையும் நல்ல கையை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி இருக்கிற பலத்தோடு ஆண்டவரை துதிங்க. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ரெண்டு ஜெப குறிப்பு வந்திருக்கிறது. ஆமென். அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். பெயரை நான் சொல்லுகிறேன், ஜெப குறிப்புகளையும் சொல்லுகிறேன். அதை வைத்து நம்ம எல்லாரும் ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம். சகோதரர் தாமாஸ் எழுதி கொடுத்துக்கிறாங்க. பண தேவைகள், பண நெருக்கடி மாறணும், தேவைகளை ஆண்டவர் சந்திக்கணும். அதுக்காக எல்லாரும் ஒரு நிமிடம் வலது கையை உயர்த்தி ஆவியானவருடைய சமூகத்தில் நம்ம நிற்கிற நாம் எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகுவதாக. அருமையான தாமாஸ் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பண நெருக்கடி மாறின ஆண்டவரே, பண தேவைகளை நீங்க சந்திச்சு கொடுங்க ஆண்டவரே. எல்லாரும் கையை நல்ல ஆமென் அல்லேலூயா ஆமென் சோதர தட்டி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அருமையான சகோதரர் மேல தேவ கிருபை இறங்கணும், ஆண்டவருடைய வல்லமை இருக்கணும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆமென் அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை இருப்பதாக. ஆண்டவரே, அவர்கள் மேல உம்முடைய வல்லமை இருக்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் மேல உம்முடைய தயவு இருக்கட்டும் ஆண்டவரே. ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென் ஆமென். இப்பொழுதே நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுதே எங்கள் தேவனுடைய வல்லமை ரீமா கபா லபா ரபா லபா நல்ல சத்தத்தை உயர்த்தி இருக்கிற பலத்தோடு ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, அற்புதங்கள் நடக்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிசயங்கள் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. தடைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முறிக்கப்படுவதாக.
அருமையான மகனுக்கு இந்த தேவைகள், பண தேவைகளை சந்தித்து அந்த பண நெருக்கடிகளை நீங்க மாற்றிப்படுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறாங்க. கைகளை தட்டி ஆண்டவரை துதிங்க, மகிமைப்படுத்துங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். இரண்டாவதாக ரைமண்ட் எழுதி கொடுத்துக்கிறாங்க. கடன் பிரச்சனை மாற, பிள்ளைகள் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்க எல்லாரும் ஒரு நிமிடம் அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ரைமண்ட் அவர்கள் மேல தேவக்காரம் இருக்கணும். அவருடைய குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனைகள் மாறணும், தேவைகள் ஆண்டவர் சந்திக்கணும், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கணும். எல்லாரும் ஒரு நிமிடம் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றுக்கிற தேவ பிள்ளைகளை கரங்களை உற்சாகமாய் தட்டி நீங்க 2 வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணலை போதும், அற்புதம் தானா நடக்கும். ஆமென் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அருமையான பிள்ளைகளுடைய கடன் பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேவைகளை சந்திச்சு கொடுங்க. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய எதிர்காலம் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவதாக. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் தேவ சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அற்புதம் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. உங்க வல்லமையின் கரம் இறங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். அல்லேலூயா. எல்லா கட்டுகளை உடைக்கிறையா, பிள்ளையுடைய எதிர்காலத்துக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுட்டி எரிக்கப்பட்டு போவதாக, சுட்டரிக்கப்படுவதாக. ஆமென், அல்லேலூயா. நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் ஜெபங்களை கேட்டு அருமையான இந்த பிள்ளைகளுக்கு தேவன் அற்புதம் செய்கிறபடியால் கைகளை தட்டி ஆண்டவரை துதிங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் இந்த நாள் நமக்கு தந்த வார்த்தைகளை எண்ணி அவருடைய சித்தத்தின்படி நடக்க கிருபை தருவார். கைகளை தட்டி ஆண்டவரை துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. அவர் ஒருவருக்கே மகிமையும் கனமும் வல்லமையும் புகழும் புகழ்ச்சியும் உண்டாகுவதாக. தகப்பனே, எங்களை தரை மட்டும் தாழ்த்தி கொடுக்கிறையா. நீர் ஒருவரே பெரிய காரியங்களை செய்யும். துதி கன மகிமை எல்லாம் படைக்கிறோம். காத்து கொள்ளுங்க. நீங்க எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறுகிற அத்தனை பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். குறைகளை மாற்றுங்க, நிறைவை கட்டளை கொடுங்க. நிறைவான பலன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளும். ஜெபம் கேட்டதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கரம் உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நாளை காலை 10 மணிக்கு பார்க்கலாம். ஆமென்.